கர்த்தருடைய நாம மையப்படுவதாக. சகோதரர்களின் காலதியான வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் தியானிக்கக்கூடிய வேத பகுதி நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் வாசித்து தியானிப்போம். ஏகோத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆசோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசித்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இந்த ஏகோத் ராஜா மரணம் அடைந்த பின்பு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாப்பானதை, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். இந்த ராஜா இருக்கும் பொழுது அவங்க நல்ல முறையில இருந்திருக்கலாம். ஆனா இந்த ராஜா மரணத்துக்கு பின்பு இந்த ஜனங்கள் பொல்லாதான காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை, ஆண்டவருக்கு சொல்லாத காரியங்களை, தீமையான காரியங்களை செய்தார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் இந்த யாபின் என்கிற ராஜாவின் கையிலே கொடுத்துடுறாரு. அந்த ராஜா சேனாதிபதியா இருக்கிற சிசேரா என்கிற அந்த சேனாதிபதியின் கையில விட்டுறாரு. அவர் இந்த ஜனங்களை 20 வருஷமா நடத்துறாரு, அதாவது கொடுமைப்படுத்துறாரு. இந்த ராஜாவுக்கு இரக்கமான குணம் இல்லை. ரொம்ப ஜனங்களை கொடுமைப்படுத்துவதையும் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக ரொம்ப சிரமப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதாவது ஒரு இரக்க குணம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் இந்த 20 வருஷம் இப்படிப்பட்ட கஷ்டத்தை, இப்படிப்பட்ட வேதனையை தாங்க முடியாம ஆண்டவரை நோக்கி கூப்பிடக்கூடியவங்களா இருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் அவங்களுடைய வேண்டுதலை கேட்கக்கூடிய தேவனா இருக்கிறார். இவங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி ஒரு பெண்ணை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். வாசிப்போம். 4ஆம் வசனம் 5ஆவது வசனம். அக்காலத்திலே லபியோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாய விசாரித்தாள். 5ஆம் வசனம். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேர்ச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவரிடத்தில் நியாயம் விசாரிக்க போவார்கள். இந்த தெபோராளை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த தெபோராள் என்றால் தேன் ஈ என்று பொருள். இந்த தேன் ஈ என்றால் தேன் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த தேன் ஈ எல்லா பூக்கள் இடத்துல போய் தேன் சேகரிக்கக்கூடிய அதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட பேர் தான் இந்த தெபோராளுக்கு இருக்கு. இந்த தெபோராள் சுறுசுறுப்புள்ளவங்களா இருக்காங்க, நல்ல இனிமையான குரல் இருக்காங்க, கவிதை எழுதக்கூடியவங்களா இருக்காங்க, பாட்டு பாடக்கூடிய திறமையும் இவங்களுக்கு இருக்கிறது. இவங்களுடைய பேச்சிலையும் அந்த இனிமையான வார்த்தை இருக்கிறது. இப்படிப்பட்ட தெபோராளை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். இப்படிப்பட்டவங்க எங்க குடியிருக்கிறாங்கன்னா அந்த ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவிலே குடியிருக்கிறாங்க. அப்போ அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயத்தை விசாரிக்கும்படியாக இந்த தெபோராள்கிட்ட கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த தெபோராள் இஸ்ரவேலுக்கு தாய் என்று சொல்லி அதே நியாயாதிபதி 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த தெபோராள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தாய். அதாவது ஒரு தாயா இருக்கிறவங்க தான் பிள்ளைகளை நல்ல முறையில வளர்ப்பாங்க, ஒழுக்கத்தை சொல்லி வளர்ப்பாங்க, இது நன்மை தீமை என்று சொல்லி வளர்ப்பாங்க. அவங்களுக்கு நல்ல முறையில ஆகாரத்தை கொடுத்து வளர்ப்பாங்க. அதாவது எல்லா விஷயத்திலையும் அப்படி ஒரு தாயா இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தக்கூடியவங்களா இருக்காங்க. அப்படி நடத்தும் பொழுது அவங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு, அவங்க முயற்சியை ஆண்டவர் பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சாதாரண பெண்ணு தான் இந்த தெபோராள். இப்படிப்பட்ட சாதாரண பெண்ணை தேர்ந்தெடுத்து அவங்களுக்காக நியாயத்தை விசாரிக்கக்கூடிய பெண்ணா இருக்கிறத ஆண்டவர் பார்க்கிறாரு. அதாவது இஸ்ரவேல் மக்களை கஷ்டத்தை இவங்க தெபோராள்
ஒரு தாயாக இருந்து அவங்கள வழிநடத்துறாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை ஆண்டவர்கிட்ட முறையிட்டு அவங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்களுக்காக நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு தாயை போல இருக்காங்க. இவங்களை போல நாமளும் நம்ம குடும்பத்திலையும் நம்ம பிள்ளைகளையும் நமக்கு கொடுத்திருக்க ஊழியத்திலையும் அல்லது அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு உள்ள கஷ்டத்தை, அதாவது ஆண்டவரை பத்தி சொல்லும் பொழுது அவங்களும் இப்படிப்பட்ட கஷ்டத்துல இருந்து ஆண்டவர் விடுவிப்பாரு. ஆண்டவரை பத்தி நாம சொல்லும் பொழுது அந்த பாவத்துல இருந்து அவங்களும் விடுவிக்கப்பட்டு ஆண்டவரோட நாம மகிமைக்காக அவங்கள வாழ உதவி செய்வாரு. நம்ம அவங்களுக்காக அப்படியாக வழிநடத்தும் போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் தாமே மகிமைப்படும்படியாக நாம் வாழ்வோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.